ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விநாயகர் சதுர்த்தியை எப்படி நான் செலிப்ரேட் பண்ணேன்ட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக காமிக்க போகிறேன். என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நானே தனியாக பண்ணதுனால நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டே நான் கடலெல்லாம் ஊற வச்சுட்டேன். காலையில் ஒரு 4:30 மணிக்கு எழுஞ்சி வீடு வாசல்லாம் பெருக்கியாச்சு. பெருக்கிட்டு வாசல் படிக்கட்டெல்லாம் கழுவி விட்டுட்டு 4:30 மணிக்கு எழுந்ததுனால ஒரு இருட்டாக இருந்துச்சு. எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சா, சரி கடகடன்னு கழுவி விட்டுருவோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் இல்லை, நம்மளாம் 4:30 மணிக்கெலாம் மிட் நைட் ஏஞ்சிட்டு அதுக்கப்புறம் வாசலில் பூவெலாம் பூத்துருந்துச்சு. அதெல்லாம் பிச்சுட்டு வாசல்லாம் கழுவி கோலம் விட்டுட்டு படிக்கட்டில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூ வச்சாச்சு ஜாடியில். அப்படியே வாசலெல்லாம் மாங்காய் இலையும் மா இலை சொல்லுவாங்க, மா இலையும் வேப்பிலையும் வச்சாச்சு. நைட்டு ஊற வச்ச கடலையை அவிப்போன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டு அவிக்க ஆரம்பித்தாச்சு. அப்படியே ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். யாரோட ஹெல்ப்பும் இல்லாமலே நானே கடகடன்னு செஞ்சுட்டேன். அப்பளம் சுட்டாச்சு. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சாச்சு. சுண்டல், சாம்பார் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் முடிச்சிட்டேன். மணி இப்போ 8:30 மணி. மணி 9 மணி. சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பாயாசமும் கொழுக்கட்டை தான் செய்யணும். இப்போ பாயாசம் தான் நம்ம வைக்க போகிறோம். சாமிக்கு தேவைன்ட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை, அப்பளம், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி செஞ்சது, அதுக்கப்புறம் சுண்டல், அப்புறம் சாம்பார் வச்சாச்சு காய்கறிலாம் போட்டுட்டு, அப்புறம் பாயாசம். நாங்கள் வடை கடையில் வாங்கிட்டோம். கரெக்டாக நல்ல நேரம் 1:45லேருந்து 2:45 வரைக்கும் நல்ல நேரம்னு சொன்னாங்க. ஆனால் நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக எல்லாமே பழம் கிழம் எல்லாமே பொறுமையாக வைக்க ஆரம்பித்து கரெக்டாக 1:45க்கு நான் படைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லபடியாக திருப்தியாக இன்றைக்கி நாங்கள் சாமி கும்பிட்டோம். இன்றைக்கி எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா, நான் இதுக்கு முன்னாடி எனக்கு சமைக்கவே தெரியாது. மேரேஜுக்கு முன்னாடி. மேரேஜ் ஆகிட்டுக்கப்புறம் நானே எல்லாமே ஒன்று ஒன்றா கற்றுக்கினால இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் தான் செஞ்சேன். அம்மாவை எதுவுமே செய்யவே விடல. எல்லாத்தையுமே நானே பார்த்து பார்த்து செஞ்சு அந்த சாமி படையெல்லாம் போட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஜாலியாகிட்டு பார்க்கவே அழகாக இருந்துச்சா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு சரி நம்ம அது உடனே ஒரு வீடியோ எடுத்துருவோம் சொல்லிட்டு நான் அப்படியே ஒரு வீடியோ பிடிச்சிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டு பிள்ளையார். எவ்வளோ அழகாக நான் ஃபஸ்ட்டு அந்த மா இலையில் சாமந்தி பூவெலாம் வச்சு எல்லாமே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் காக்காவுக்கு போய் சாப்பாடு வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போனேன். காக்காவுக்கு அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டு காளா அங்கே போயிட்டு கொஞ்சம் காக்காவெல்லாம் மிரட்டினாரா. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டார். அவர் வந்துட்டுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 5-6 காக்காலாம் எடுத்து சாப்பிட்ருச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.